பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்சே ராகுவே கேதுவே நமோ நமக. நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். நாம் இப்போ இந்த சேனலில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிசம்பர் மாத பலன்கள் பார்க்க போகிறோம். இந்த டிசம்பர் மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குன்னு முதல்ல பார்த்துருவோம். ரிஷப வீட்டில் குரு பகவான் தனது பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. செவ்வாய் பகவான் கடக வீட்டில் தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. ஆல்ரெடி எப்பவும் போல் கேது பகவான் கன்னி வீட்டில் தான் அவருடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. சூரியன் பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி விருச்சக வீட்டிலேருந்து தனுசு வீட்டுக்கு வந்துடுவார். சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி தனுசு வீட்டிலேருந்து மகர வீட்டுக்கு வந்துடுவார். சனி பகவான் எப்பவும் போல் கும்ப வீட்டில் அவர் பயணத்தை நடத்தியிருக்காரு. ராகுவும் அப்படி தான் மீன வீட்டில் அவருடைய பயணத்தை நடத்திட்டு இருக்காங்க. இதுதான் அந்த மாதத்தினுடைய கிரகங்கள். இதில் என்ன சார் விசேஷம் அந்த மாதம் அப்படின்னா, டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி கிறிஸ்மஸ் பண்டிகை. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி 1/1/2025 புத்தாண்டு பிறகுது. நாட்டு மக்கள் அனைவருக்கும், கிறிஸ்மஸ் கொண்டாடக்கூடிய மக்களுக்கும், புத்தாண்டு கொண்டாடக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் நம்முடைய யூடியூப் சேனல் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம். இப்போ நேயர்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ தான் முத என் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். நேயர்கள் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், இது பொது பலன் தான், உங்கள் சொந்த ஜாதக பலன் இல்லை. 12 ராசிக்கும் தனித்தனி வீடியோ வழக்கம் போல் வரும். இந்த மாதத்தில் எங்கே கிரகங்கள் இருக்கோ அந்த அடிப்படையில் சொல்லக்கூடிய பொது பலன். இண்டிவிஜுவல் ஜாதகத்தில் தான் என்ன தசை பற்றி நடக்குதுன்னு பார்த்து இன்னும் அக்யூரேட்டாக சொல்ல முடியும். அந்த வகையில் நம்ம இந்த வீடியோக்குள்ளே போவோம். நான் வணங்கும் அண்ணாமலையார், உண்ணாமலை தாய், குமரமலையான், என் தாய் தந்தையரை வணங்கி இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைய இந்த மாதம் உங்கள் அனைவருக்கும் நல்ல பலனே கிடைக்க வணங்குகிறேன். நிகழ்ச்சிக்குள்ளே போகலாமா? ஓம் நமச்சிவாயா. இப்போ நாம் துலாம் ராசியை பார்ப்போம். துலாம் ராசி அப்படின்னா ஆசிரியர் நிறைந்த ராசி, நீதிபதிகள் ராசி, வழக்கறிஞர் ராசி அப்படின்னு சொல்கிறது. கலைத்துறையில் நிறைய பேர் இருப்பாங்க, அழகாகவே இருப்பாங்க. சுக்கிரன்னா ரன்னுன்னு அர்த்தம், ஓடுறதுன்னு அர்த்தம். அது ஒரு சரராசி. அப்போ இராணுவத்தில், போலீஸில் நிறைய பேர் இருப்பாங்க. சரி, இந்த மாதம் டிசம்பர் மாதம் துலாம் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, 9 கிரகங்களும் சிறப்பாக இருக்குது. என்ன சார் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, ராசிநாதன் யார்? உங்களுக்கு சுக்கிரன் தான் ராசிநாதன். அவர் எங்கே இருக்கார்? 1, 2, 3, 4ஆம் இடத்துல வலுவாக இருக்கார். 1ன்னா என்ன? கேந்திரம், திரிகோணம். 4ன்னா 1, 4, 7, 10 கேந்திரஸ்தானம் சொல்கிறது. ஜோதிடத்தில் வலுவான இடம் சொல்கிறது. யார் ஜாதகத்திலையும் 4ஆம் இடமோ 7ஆம் இடமோ 10ஆம் இடமோ வலுவாக இருந்தால், ஏன் அதில் ஒரு இடம் வலுவாக இருந்தாலும் அந்த ஜாதகம் ஜெயிக்கும். இதுதான் ஜாதக பலன். சரி, அப்போ ராசிநாதன் வலுவாக இருக்கார். யார் பார்க்குறா? குரு பகவான் பார்த்துக்கிட்டு இருக்காரு டைரெக்டாக. வலுவாக இருக்கிறது மட்டும் இல்லை, குரு உங்கள் ராசிநாதனை பார்க்குறார், சுக்கிரனை பார்க்குறார். அப்போ குருனா யார் சார்? ஒரு யோகமான கிரகம், ராஜ கிரகம், சுப கிரகம். அது உங்கள் ராசிநாதன் சுக்கிரனை பார்க்குது. சரி, சுக்கிரனை குரு மட்டுமா பார்க்குறாரு? செவ்வாய் பகவானும் பார்க்குறாரு. டைரக்டாக 7ஆம் பார்வையாக செவ்வாய் பகவான் உங்கள் ராசிநாதன் சுக்கிரனை பார்க்குறாரு. அவர் இருக்கிறதும் 10ஆம் இடம். பாருங்கள் எப்படி, 10ஆம் இடம் தான். இப்போ தான் சொன்னேன், 1, 4, 7, 10 கேந்திரம். அவர் உங்கள் ராசிநாதன் சுக்கிரனையும் பார்க்குறாரு, உங்களையும் 4ஆம் பார்வையாக பார்க்குறாரு. எவ்வளோ யோகம் இருக்குது! அப்போ இந்த மாதம் ராசி வலுவாகுது, ராசிநாதன் வலுவாகுது. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு யோகாதிபதி யார்? 1, 2, 3, 4, 5 சனி பகவான், குலதெய்வம். அப்போ அது வலுவாக இருக்குது. 5ஆம் இடத்துல 5ஆம் வீட்டு அதிபதி. 5ன்னா ஆசை, அதிர்ஷ்டம், காதல், தாய்மாமன், சீரு, பூர்வ புண்ணியம், உயர்கல்வி, இப்படி சொல்லிகிட்டே போகலாம். அது வலுவாக இருக்குது. அதை விட சிறப்பு சார், உங்கள் ராசிக்கு 10 கூடிய சந்திரன் ராசியில் இருந்து 10ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து 2ஆம் இடத்துல புதன் இருக்கார். இந்த புதனை குரு பார்க்குறார். புதன் யார் உங்களுக்கு? 9ஆம் வீட்டு கிரகம், உங்கள் அப்பாவை சொல்கிறவர் புதன். இன்னொன்று யார்? உங்களுக்கு 12ஆம் இடம். படுக்கை சுகம், வெளிநாட்டு சுகம், கூட்டு குடும்பம், ரகசியம்,
விரயம் எல்லாமே 12 9. அந்த புதனை குரு பார்க்குறார். எத்தனை யோகம் கொட்டிகள். 3ஆம் இடத்துல சூரியன். நம்ம நிறையா பேசியிருக்கோம். 3 6 10 11 ஒரு அசுப கிரகம் பாவ கிரகம் இருக்கலாம். அப்போ நீங்கள் எப்படி இருப்பீங்க? ஏற்கனவே ராசிநாதன் வலுவாக இருக்கார் கேந்திரத்தில். 3ஆம் இடத்துல சூரியன்னா ராஜ கிரகம், பெரிய கிரகம், மூத்த கிரகம், உங்கள் அப்பா இப்படி சொல்லக்கூடியது அது வலுவாக இருக்குது. 2ல் புதன் பகவான். புதன்னா யார்? நகைச்சுவை. அப்போ உங்கள் பேச்சு எப்படி இருக்கும்? இனிமையாக இருக்கும், நகைச்சுவையாக இருக்கும், கிண்டல் கேலியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த இடத்த குரு பார்க்குறாரு. தனகாரன். தனஸ்தானத்தை பார்க்கும்போது பணம் கொட்டும். சுக்கிரன் யார்? சுக்கிரனையும் குரு பார்க்குறாரு, செவ்வாயும் பார்க்குறாரு. அப்போ தனகாரன் தனஸ்தானத்தையும் பார்த்து உங்களையும் பார்த்தா பணம் கொட்டும், பணம் வரும். இந்த மாதம் அழகாக இருப்பீங்க முதல்ல. ஏன்னா செவ்வாய்னா முருகன் அழகு. அவருடைய அளவுக்கு சொல்ல வேணும். அந்த செவ்வாய் யாரை பார்க்குறார்? சந்திரனை பார்க்குறார், ராசியை பார்க்குறார். ராசிக்கு சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மாதம் முழுவதும் மிக உற்சாகமாக வேலைக்கு போவீங்க, சம்பாதிப்பீங்க, குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும். 12க்குரிய புதனை குரு பார்க்கும்போது கணவன் மனைவி ஒற்றுமை நல்லாயிருக்கும். சுப செலவு உண்டு. ஏன்னா செவ்வாய் நீச்சமாகும்போது தான் உங்கள் வீட்டில் யாருக்காவது கல்யாணம், காது குத்து, இடம் வாங்குறது, வீடு கட்டுறது இதெல்லாம் செய்யலாம். 4ஆம் இடத்துல போய் சுக்கிரன் இருந்தால் அம்மா பேரில் வாங்கலாம். செவ்வாய் பார்க்குறதா இருந்தால் கணவன் பேரில் வாங்கலாம், இல்லை மனைவி பேரில் வாங்கலாம். கணவன் மனைவி நேருக்கு நேராக பார்த்துக்கிறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கணவனால் மனைவிக்கு யோகம், மனைவியால் கணவனுக்கு யோகம். செவ்வாய்னா அரசியல் சார். செவ்வாய்னா ஆன்மீகத்துக்கும் வருவார். செவ்வாய்னா இராணுவம், போலீஸ், தீயணைப்புத்துறை இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் சூப்பர். புதனை குரு பார்க்கறதுனால நகைச்சுவைத்துறை, எழுத்துத்துறை, கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர், சந்திரன் மீடியாவுக்கும் வருவார், உணவு தொழிலுக்கும் வருவார், சுக்கிரன் உணவு தொழிலுக்கு வருவார், கலைத்துறைக்கும் வருவார். ஆக இந்த மாதம் முழுவதும் நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் அத்தனை துறை வெற்றி. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 கிரகங்கள் இந்த மாதம் வரிஞ்சி கட்டிட்டு நிற்கிது. அப்போ என்ன சார் கிடைக்கும்? எல்லாம் கிடைக்கும். நீங்கள் என்னென்ன கேட்குறீங்களோ அத்தனையும் கிடைக்கும். சனி பகவான் ஒரு கிரகமே போதும். அவர் குலதெய்வம் வலுவாக இருக்குது. அந்த சனி பகவான் எங்கே பார்க்குறாரு? உங்களுக்கு 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. 3ஆம் இடத்துல இருக்க சூரியன் 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஆக இவ்வளோ யோகங்கள் கொட்டி கிடக்குது. டிசம்பர் மாதம் என்பது உங்களுக்கு யோகம் நிறைந்த மாதம், அதிர்ஷ்டம் நிறைந்த மாதம். பள்ளி மாணவர்களுக்கு அருமையான படிப்பு, உயர்கல்வி உண்டு, பண வரவு உண்டு, திருமண யோகம் உண்டு. 5ஆம் இடம் பதவி உயர்வு உண்டு. உங்கள் பிள்ளைங்க யாருக்காவது திருமணம் நடக்கும். அல்லது பிள்ளைகளுக்கு சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால, சூரியனுக்கு வீடு கொடுத்த குரு நல்ல இடத்துல இருக்கிறதுனால பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கி, அவர்களுக்கு திருமணம் உண்டு. வீடு வாங்கும் வாகனம் யோகம் உண்டு, வாகன யோகம் உண்டு. நீங்கள் வழிபட வேண்டியது மகாலட்சுமி வழிபாடை பண்ணுங்கள். துலாம் ராசிக்காரங்க 14ஆம் தேதி, 15ஆம் தேதி, 16ஆம் தேதி சந்திராஷ்டமம் இருக்குது. அந்த நாட்களில் கவனமாக இருங்க. 2 வீலர் காரில் போகிறவங்க பணம் கொடுக்கல் வாங்கல இருக்க எச்சரிக்கையாக இருங்க. மற்றபடி பாதகம் இல்லை. யோகங்களை அனுபவிங்க. வாழ்த்துக்கள்.